யூனிவர்ஸ் வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் கிரியேட் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதை தான் பெர்ட்ராண்ட் ரசல் ஒரு ஃபிலாசபிக்கல் தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எடுத்து வைக்கிறாரு. நம்மளோட பாஸ்ட்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது, இவ்வளோ வருஷமாக நம்ம இருந்திருக்குமே, அது எப்படி ஒரு யூனிவர்ஸ் வந்து 5 மினிட்ஸ் முன்னாடி தான் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். வாட் இஃப் நம்ம வந்து பாஸ்ட்டை வந்து மெமரிஸ் வச்சு தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஃப்யூச்சர்லுமே நம்ம வைக்கிறது ஒரு இமேஜினேஷனாவோ இல்லை ஒரு ப்ரெடிக்ஷனாவோ இல்லை ஒரு கெஸ்ஸாவோ தான் மட்டும் தான் இருக்குது தவிர அதுவும் நம்ம இப்போ வந்து கரண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இன்னொரு இடத்துலேருந்து வரலாம் அப்படின்னா, சரி அப்போ அந்த ஃபாஸ்ட் இருக்குல்ல, இந்த ரிட்டன் டெக்ஸ்ட்லாம் இருக்குது, அப்புறம் ரேடியோ ஆக்டிவ் டீக்கெல்லாம் நடக்குது, இது எப்படா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நடந்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கன்ஃபார்ம் ரைஸ் ஆகும். வாட் இஃப் இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணும்போதே டைனோசர்ஸோட இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து ரிட்டன் டெக்ஸ்ட் ஏற்கனவே இருந்துச்சுங்கிற மாதிரி உருவாச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து அதை ப்ரூவ் பண்ணவோ இல்லை அதை டிஸ்ப்ரூவ் பண்ணவோ வந்து நம்மளால முடியாது. இந்த ஒரு ஸ்கெப்டிமிஸ்டிக் ஃபிலாசபிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஹியூமன் நாலேஜோட லிமிட்டேஷன் பற்றி தெரிஞ்சுக்க முடியுது, ப்ளஸ் அதோட மெமரியோட லிமிட்டேஷன் பற்றியும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல நம்மளோட பாஸ்ட்லாம் வந்து நம்மளோட அசம்ஷனாக கூட இருக்கலாம், இல்லை அது உண்மையாக கூட இருந்தால் கூட அதை நம்மளால் சர்டனிட்டி கீழே நம்மளால் கொண்டு வர முடியாது.